இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நடிகர் சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் SK25 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா குங்காரா இயக்கத்தில் SK25 திரைப்படம் உருவாக உள்ளது. இப்படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகவிருக்கும் நிலையில் இப்படத்தின் மூலம் சிவகார்த்திகேயனின் ஆசை நிறைவேற இருப்பதாக தகவல் வந்துள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அமரன் திரைப்படம். இப்படம் 300 கோடி வசூலை பெற்று சாதனை படைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து AR முருகதாஸ் இயக்கத்தில் SK23 என்ற திரைப்படத்திலும் அடுத்ததாக CB சக்கரவர்த்தி இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து பலரும் எதிர்பார்க்கப்பட்ட SK25 திரைப்படத்தின் படப்பிடிப்பில் இணைய உள்ளார் சிவகார்த்திகேயன். கடந்த சில வருடங்களாகவே சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆசை இருந்ததாம். தன் 25வது திரைப்படம் மிகப்பெரிய படமாக இருக்க வேண்டும். முன்னணி இயக்குனரின் இயக்கத்தில் மிகப்பெரிய படமாக தன் 25வது படம் அமைய வேண்டும் என சிவகார்த்திகேயன் ஆசைப்பட்டாராம். அதற்காக சங்கர் உட்பட பல இயக்குனர்களை சிவகார்த்திகேயன் முயற்சித்ததாகவும் தகவல்கள் வந்தன. ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. இருப்பினும் தன் 25வது திரைப்படத்தை மிகப்பெரிய படமாக கொண்டு வர வேண்டும் என்ற யோசனை சிவகார்த்திகேயனுக்கு இருந்து வந்தது. அது தற்போது சிவகார்த்திகேயனுக்கு நடந்துள்ளதாகவே தெரிகின்றது. முன்னணி இயக்குனர்களில் ஒருவரான சுதா குங்காரா தான் சிவகார்த்திகேயனின் 25வது திரைப்படத்தை இயக்க உள்ளார். சூர்யா நடிப்பதாக இருந்த புறநானூறு திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் தற்போது நடிக்க உள்ளார். அழுத்தமான கதை, அதிகமான பட்ஜெட், மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட், தேசிய விருது பெற்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் என பல சிறப்பம்சங்களுடன் சிவகார்த்திகேயனின் 25வது திரைப்படம் உருவாக உள்ளது. இதன் மூலம் சிவகார்த்திகேயனின் பல நாள் ஆசையும் நிறைவேறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதன் காரணமாக சிவகார்த்திகேயன் சம்பளமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இவ்வாறு பல ஹைலைட்டான விஷயங்களுடன் SK25 திரைப்படம் தயாராக உள்ளது. இந்நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் SK25 திரைப்படம் உருவாக உள்ளதாகவும், எனவே இப்படம் ஒரு புரட்சிகரமான படமாக இருக்கும் என்றே தெரிகின்றது. கண்டிப்பாக SK25 திரைப்படத்தின் மூலம் வேறொரு சிவகார்த்திகேயனை ரசிகர்களால் பார்க்க முடியும் என்றே சொல்லப்படுகின்றது. எப்படி அமரன் திரைப்படத்தின் மூலம் பலரை சிவகார்த்திகேயன் வியக்க வைத்தாரோ அதேபோல் SK25 திரைப்படத்தின் மூலமும் அனைவரையும் வியக்க வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.